வெல்கம் டு தமிழ் கேர்ள்ஸ் சேனல். இன்றைக்கி இந்த சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நியூவாக இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அதை எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்கு நியூவாக எப்படி பண்ணுறதுங்கிறது புரியும். நீங்கள் உங்களோட ஐடியை ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரைனிங் டாஸ்க் அப்படின்ட்டு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னன்னா, உங்களோட டிஜிட்டல் கண்டென்ட் வித் பிலோ மென்ஷன்டு கண்டிஷன், இந்த கண்டிஷன்லாம் கண்டிப்பாக இருக்கணும். வீடியோ லென்த் வந்து 3 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கணும். ஓன் வாய்ஸில் இருக்கணும். டைட்டில் வந்து க்ரியேட்டடாக நீங்கள் ஒரு நல்ல டைட்டிலாக க்ரியேட் பண்ணி போடணும். அடுத்தது வந்து ஹேஷ்டாக் யூஸ் பண்ணணும். வீடியோவில் ஹேஷ்டாக் யூஸ் பண்ணியிருக்கணும். அடுத்தது வந்து கண்டென்ட் டைட்டில் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஹேஷ்டாக் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். அடுத்தது வந்து இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்கணும். இதை வந்து இப்படி டவுன்லோட் பண்ணோம்னா டவுன்லோட் ஆகிடும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால் அந்த பேஜில் போய் காமிக்குது. அடுத்தது வந்து ஸ்பான்சர் கண்டென்ட்னா திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஜுகேஸ்ட் பற்றி தான் நம்ம வந்து இப்போ போட போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஜுகேஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கணும். எஜுகேஸ்டோட ஒரு வெப்சைட் போயிட்டு நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா வெப்சைட் வரும். அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஆடியோ வந்து ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு பேசிக்கோங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஜுகேஸ்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டோன்ட் அலர்ட், வேறு எந்த விதமான கண்டென்ட்டும் போடக்கூடாது. பார்ட் டைம் ஜாப் ரிலேட்டட் கண்டென்ட் போடவே கூடாது. இது ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்தது வந்துட்டு என்ன பண்ணணும், டோன்ட் வந்து சேமாக இருக்கிற டாபிக் வந்து போடக்கூடாது. மஸ்ட்டு மென்ஷன் ஸ்பான்சர் நேம் இன் வீடியோ யுவர் ஓன் வாய்ஸ். உங்களோட ஓன் வாய்ஸில் வீடியோ ஒன்று ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஓன் வாய்ஸில் வந்து ஸ்பான்சர் கண்டென்ட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து நீங்கள் ஸ்பான்சரோட வீடியோ டவுன்லோட் பண்ணோம்ல அந்த வீடியோ. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கண்டென்ட்டோட வீடியோ ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கணும். இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஹேஷ்டேக்கு யூஸ் பண்ணணும். ஒரு நிமிஷம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பைங்கிறது இருக்குது பாருங்கள், இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி நீங்கள் எங்கே வந்து இந்த வீடியோ வந்து போட போகிறீங்களோ அங்கே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஸ்பான்சர் கண்டென்ட் இந்த பேராகிராஃப் அப்படியே இருக்கணும். கொஞ்சம் கூட மாறவே கூடாது. இதை காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம பார்த்துட்டோம். வீடியோ எப்படி நம்ம ஆட் பண்ணுறோங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், நம்ம ஸ்பான்சரோட கண்டென்ட் என்ன பண்ணணும், திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஜுகேஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். அதை வந்து ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதுதான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம எதை வந்து லாஸ்ட்டாக கொடுக்க போகிறோமோ அதை வந்து லாஸ்ட்டாக கொடுத்துக்கணும். நடுவில் கொடுக்குறத அடுத்தடுத்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் அதை வந்து கொடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் எப்போவுமே வீடியோ இப்படி தான் நான் போடுவேன். இப்போ இந்த ஆடியோ கேளுங்க. This video sponsored by Educast. This video sponsored by Educast வந்துருச்சு. அடுத்த வீடியோ என்ன பண்ணணும்னா, நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்மளோட கண்டென்ட் தான் நம்ம கொடுக்க போகிறோம். என்னோடய கண்டென்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்டென்ட் ஆல்ரெடி நீங்கள் யோசித்து வச்சு அந்த வீடியோ நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம ஸ்பான்சர் வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஸ்பான்சரோட வீடியோ. ஸ்பான்சர் ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சேன் அந்த வீடியோ. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டுலையும் வந்து திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஜுகேஸ்ட் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்களா? இப்போ வந்து பாருங்கள், திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஜுகேஸ்ட். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஜுகேஸ்ட். The struggle to find courses that truly speak your language, it's fine.
என்னோடய இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் வந்து நான் ஆல்ரெடி ஃபேஸ்புக்கில் கொடுத்துட்டேன். இப்போ இன்ஸ்டாகிராமில் நான் வந்து என்னோடய இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் வந்து நான் பண்ண போகிறேன். இதில் வந்து என்னன்னா ரீல்ஸில் உங்கள் வீடியோ வந்து ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா வந்து உங்களோட வீடியோ வந்து எப்படியும் மினிமம் 4 மினிட்ஸ்க்கு மேலே இல்லை 3 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கணும். இப்போ வந்து போஸ்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி மேக் பண்ணி வச்ச அந்த வீடியோ இதில் இருக்குது. அந்த வீடியோ அதாவே ப்ளே ஆகுது. வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஜுகேஸ்ட். The struggle to find. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு this video sponsored. இது வந்து நான் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஹேஷ்டாக் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து ஷேர் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து லைக் கொடுத்துக்கோங்க. வேறு என்ன நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து லென்த்தாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்தா மட்டும்தான் புரியும். அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயே இந்த கண்டென்ட்கான டைட்டிலை ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிட்டோம், நம்மளோட கண்டென்ட்டோட டைட்டில் செட் பண்ணிக்கிட்டோம். டிஸ்கிரிப்ஷன் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஜுகேஸ்ட் அப்படிங்கிறதுல கீழே வந்து நீங்கள் அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடும். ஷேர் பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணி நம்ம அங்கே போயிட்டு நம்ம வந்து இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணணும். அவ்வளோதான் இதோட டாஸ்க் டீட்டெயில். இதில் இன்னும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. அந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு வந்துட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்தது நீங்கள் ட்ரைனிங் டாஸ்கில் போயிட்டு டுடே டாஸ்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கோ டு டாஸ்க் பேஜ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த வீடியோ 2 மினிட்ஸ் ஓடும். வீடியோ ஓடினதுக்கப்புறம் கீழே வந்துட்டு கோ டு டாஸ்க் பேஜ்னு வரும். அதில் போய்ட்டு நீங்கள் டாஸ்க் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் இருக்கிற அந்த லிங்க்கை நம்ம காப்பி பண்ணியாச்சு. வீடியோவும் பார்த்து முடித்தாச்சு. இப்போ வந்து கோ டு டாஸ்க் பேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்துட்டு நீங்கள் எப்படி வந்து டாஸ்க் பண்ணுறீங்க, 5 ரேட்டிங் அப்படின்னு பண்ணுறீங்கன்னா 875 ரூபா. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வீடியோ கிளாரிட்டியாக அண்ட் வந்து நீங்கள் பேசுகிறது எப்படி நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஆட் ஆகும். இதில் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுறீங்க, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறீங்கன்னா அந்தந்த லிங்க்கை இங்கே ஷேர் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் வந்து பேஜில் இருக்கிற லிங்க்கை ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட்டான டைட்டில் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு மினிமம் வந்து 30 வேர்ட்ஸ் இருக்கணும். டைட்டிலில் வந்து மினிமம் 1லேருந்து 10 வேர்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் மினிமம் 30 வேர்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். 30 இல்லை 29 வேர்ட்ஸ் கூட இருக்கலாம். அப்போ சப்மிட் ஆகும். இப்போ நம்ம சப்மிட் ஆகும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தோம்னா அதுவே வந்து காமிக்கும். டிஸ்கிரிப்ஷனில் 20 to 30 வேர்ட்ஸ்னு காமிக்குது. திரும்ப வந்து நான் வந்து சப்மிட் கொடுத்தேன். சப்மிட் ஆகிடுச்சு. இப்படி தான் நீங்கள் வந்துட்டு இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்கு நீங்கள் பண்ணணும். மெயினான ஒரே ஒரு விஷயத்த நான் ஃபஸ்ட்டே சொல்ல மறந்துட்டேன். நம்ம ட்ரைனிங் டாஸ்க்கை கிளிக் பண்ணி டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே போகிறோம்ல அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோலாம் எடிட் பண்ணிட்டீங்க, எல்லாமே முடிச்சிட்டிங்க. கடைசியாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஸ்பான்சர் கீவேர்ட் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். கீழே வந்துட்டு அது வரைக்கும் நீங்கள் காப்பி பண்ணி அங்கே வந்துட்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே ஆட் பண்ணணும். அவ்வளோதான். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி பைமோட் ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி லிங்க் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.